நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு 5 மணி நேரம் மாசம் 4500 சம்பளத்துக்காக நான் வேலைக்கு போனேன் சார். பாத்திர கடையில அவ்வளோ டஸ்ட் எல்லாத்தையுமே எனக்கு வீசிங் இருக்கு, ஹெவி வீசிங் இருக்கு, பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ வலியோட நான் காலேஜ் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பாத்திர கடைக்கு நான் வேலைக்கு போனேன் சார். இப்போ கூட நான் ஒர்க் பண்றேன், எனக்கு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக மார்னிங் 10 to 8 வந்து ஒரு கடையில் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 8 மணிக்கு ஷிஃப்ட் முடியும், 9, 10 2 மணி நேரம் நான் அலைவேன் சார். ஈரோடு சிட்டி ஃபுல்லா அலைவேன். ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன பார்த்தா தப்பதான் தெரியும். ஒவ்வொரு கடையை ஏறி அடுத்து என்ன ப்ராடக்ட் பண்ணலாம், அந்த ப்ராடக்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னு அலைவேன் சார். பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, நான் கண்டுக்க மாட்டேன். கடையில இருக்கவன் பேசுவான், நான் கண்டுக்கவே மாட்டேன். முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது 10 மணி சாப்பிட்டு உட்காருவேன். 5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தான் சார் தூங்குவேன். நான் தூங்குறதே பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் இருக்கும். வீட்டுல இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த வலியும் வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் யார்கிட்ட சார் போய் சொல்ல முடியும்? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, நான் படிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த பணத்தை கொடுக்கல, ஆனால் ஒரு ஆண் பிள்ளையா இருக்கும்போது அதுக்கு காசு கொடுக்குறீங்க. அதுவே நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு நீங்கள் இடைஞ்சல் பண்ணுறீங்க. நீ கவர்மெண்ட் வேலை பார்த்து படிச்சுக்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கும் பொருளாதார சப்போர்ட் வரும்போது அதுக்கும் கொடுக்கறதில்ல. பெண் பிள்ளைகள் 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் கொஸ்டின் கேட்குற நீங்கள் அந்த சமூகத்துல தானே நம்ம இருக்கிறோம். நீங்கள் அந்த சமூகம் பாருங்க, நீங்க பாருங்க, உங்களுக்கு மைக் பிடிக்க சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு பெரிய நூற்றாண்டு ஆயிருக்கு. நீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க.